අපි ලංකාවේ මේ වෙලාවේ බලශක් ක්ෂේත්‍රය දෙදරවීමකට ලක් கடந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் திகதி லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவிடம் இது குறித்து எழுத்துப்பூர்வமான முறைப்பாட்டினை சமர்ப்பித்திருக்கின்றோம். இலங்கையின் மிகப்பெரிய டெண்டர் கொடுக்கல் வாங்கல்களில் ஒன்றான சுமார் $1 பில்லியன் பெறுமதியான நிலக்கரி கொள்வனவு டெண்டரில் பாரிய ஊழல் நடந்திருக்கின்றது. இந்திய மருத்துவ நிறுவனம் ஒன்றின் மூலம் இலங்கைக்கு சட்டவிரோதமாக அரிசி இறக்குமதி செய்ய பயன்படுத்தப்பட்ட ஒரு உள்நாட்டு நிறுவனத்தை பயன்படுத்தி இந்த நிலக்கரி டெண்டரை வழங்க அமைச்சர் முயற்சிப்பதாக நாங்கள் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கின்றோம். குறித்த நிறுவனத்திற்கு தேவையான தரமான நிலக்கரியை குறித்த காலப்பகுதிக்குள் வழங்க முடியாது என நாங்கள் அரசாங்கத்திற்கும் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவிற்கும் சுட்டிக்காட்டியிருந்தோம். எமது எச்சரிக்கையை மீறி அரசாங்கம் இந்த ஊழல் நிறுவனத்திற்கு தற்போது 38 கப்பல்களில் 3 கப்பல்கள் வந்துள்ளன. ஆனால் வந்திருக்கும் நிலக்கரியானது போதிய வெப்ப ஆற்றல் இல்லாத மிகவும் தரம் குறைந்த நிலக்கரி என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை அமைச்சர் நலிந்த ஜெயதிசவும் நேற்று உறுதிப்படுத்தி இருக்கின்றார். நாட்டுக்கு தேவையான தரமான நிலக்கரியை இறக்குமதி செய்வதில் உள்ள இவ்வாறான முறைகேடுகளை நாங்கள் தொடர்ந்தும் எதிர்த்து வருகின்றோம். අවශ්‍ය ගුණාත්මකතාවයෙන් යුක්ත බලශක්ති ප්‍රබල වෙච්ච ගල්ලංගුරු අපිට ආනයනය කරලා ඉවර කරගන්න වෙන්නේ නැහැ.